உனக்கு இந்த வயசுல நட்டு கம்பி சாப்பிட்டியா இல்லையா கால? இங்க பாரு, எனக்கு எப்படி 80 வயசு ஆகுது, எனக்கே நடுக்குதா? நடுக்கல. அது உனக்கு வயசு எத்தனை? 13 நடுக்குது. இங்க இந்த மாதிரி அந்த பாக்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் போடலாம். ஆனா கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊத்தியாச்சு, அதுக்கு மேல இது ஒண்ணு போடுங்க, ஒன்னு 2 3 போடுங்க. அவன் சந்தேகப்படுறவன். நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம். ஏன் வழியில அவன் சொல்றான், கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கிற அதனால வலியுறது உனக்கு தெரியல அப்படின்றான். நான் எதுக்கு கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கேன்னா, நான் எவ்வளவு போடுறேன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் அதை வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? சாதாரண டம்ளரை வச்சு போட்டா உங்களுக்கு தெரியுமா? நீ என்ன சொல்லுவாங்க, உட்காந்து நீ போடவே இல்லை, போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு. அதுக்காக தான் நான் கிளாஸை வச்சிருக்கிறேன். இப்ப தெரியுதா? இதுல உள்ளது எல்லாத்தையுமே நீங்க போடலாம். என்ன ரீசன்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நீரினுடைய பரப்பு மேல் பரப்பு எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டோம், சமமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். இத அப்படிங்க, இந்த பாருங்க, இந்த நீரினுடைய மேல் பரப்பு சமமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா அது கிடையாது. இது எப்படி பாப்பா? லெக்சர் தான் கரெக்டா சொல்றேன்னா? உன் பேரு அப்பயே அறகுறையாதான் சொல்றானா? சரி, லெக்சர் தான் தச்சரா. இதற்கே டியூஷன் போன போல இருக்கு நான். சரி, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நீரினுடைய பரப்பு சமமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீரினுடைய பரப்பு இந்த மாதிரி தான் இருக்கும், குழியா இருக்கும். நீங்க வீட்டுல கூட போயிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். அப்படிங்க. அப்ப நீ போடுற அந்த இதெல்லாம் எதுல உழுவுது? அந்த நீரினுடைய குழியில தான் உழுவுது. அப்ப அந்த குழியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேல வரும். மேல இப்படி வர வரைக்கும், குவிந்து வர வரைக்கும் நம்ம போடலாம். புரியுதா? அப்ப நம்ம நீரினுடைய பரப்பு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும்.